இறைவாக்கினர் எசாயா நூல் அதிகாரம் 53. நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் நம் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அழகோ பெருமையோ அவரிடமில்லை. நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவரிடமில்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவரென்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவரென்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர்தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல் நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லாரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், மயிர் கத்தரிப்போர் முன் கத்தாத செம்மறி போலும் தம் வாயை அவர் திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தனர். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளங்கொண்டார். தம் உயிரை அவர் குற்ற நீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடூழி வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு அவர் நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் மதிப்பு மிக்கவரிடையே நான் அவருக்கு சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் தம்மையே அவர் சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக அவர் கருதப்பட்டார். ஆயினும் அவர் பலரின் பாவத்தை சுமந்தார், கொடியோருக்காக பரிந்து பேசினார். இறைவாக்கினர் எசாயா நூல் அதிகாரம் 54. இஸ்ரவேல் மீது ஆண்டவர் கொண்ட அன்பு. பிள்ளை பெறா மலடியே, மகிழ்ந்து பாடு. பேறுகால வேதனையுறா மங்கையே, அக்களித்து பாடி முழங்கு. ஏனெனில் கைவிடப்பட்ட பெண்ணின் பிள்ளைகள் கணவரோடு வாழும் பெண்ணின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள் என்கிறார் ஆண்டவர். உன் கூடாரத்தின் இடத்தை விரிவாக்கு, உன் குடியிருப்புகளின் தொங்கு திரைகளை பரப்பிவிடு. கயிறுகளை தாராளமாய் நீட்டிவிடு. கயிறு கட்டும் முளைகளை உறுதிப்படுத்து. வலப்புறமும் இடப்புறமும் நீ விரிந்து பரவுவாய். உன் வழிமரபினர் வேற்று நாடுகளை உடமையாக்கிக் கொள்வர். பாழடைந்து கிடக்கும் நகர்களிலும் அவர்கள் குடியேறி வாழ்வார்கள். அஞ்சாதே, அவமானம் அடைய மாட்டாய். வெட்கி நாணாதே,
இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய். உன் இளமையின் மானக்கேட்டை நீ மறந்து விடுவாய். உன் கைமையின் இழிநிலையை இனி நீ நினைக்க மாட்டாய். ஏனெனில் உன்னை உருவாக்கியவரே உன் கணவர், படைகளின் ஆண்டவர் என்பது அவர்தம் பெயராம். இஸ்ரவேலின் தூயவரே உன் மீட்பர், உலகம் முழுமைக்கும் கடவுள் என அவர் அழைக்கப்படுகின்றார். ஏனெனில் கைவிடப்பட்டு மனமுடைந்து போன துணைவி போலும் தள்ளப்பட்ட இளம் மனைவி போலும் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைத்துள்ளார் என்கிறார் உன் கடவுள். நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன். பொங்கியெழும் சீற்றத்தால் இமை பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆயினும் என்றுமுள்ள பேரன்பால் உனக்கு இரக்கங் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். இது எனக்கு நோவாவின் நாள்கள் போல் உள்ளது. நோவா காலத்து பெருவெள்ளம் இனி மண்ணுலகின் மேல் பாய்ந்து வராது என்று நான் ஆணையிட்டேன். அவ்வாறே உன்மீதும் சீற்றமடையேன் என்றும் உன்னை கண்டியேன் என்றும் ஆணையிட்டு கூறியுள்ளேன். மலைகள் நிலை பெயரினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்பு நிலை பெயராது, என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கங்காட்டும் ஆண்டவர். துயருற்றவளே, சூறை காற்றால் அலைக்கழிக்கப்பட்டவளே, ஆறுதல் பெறாது தவிப்பவளே, இதோ மாணிக்க கற்களால் உன் அடித்தளத்தை அமைப்பேன், நீல கற்களால் உன் நிலக்கலத்தை நிறுவுவேன். உன் காவல் மாடங்களை சிவப்பு கற்களாலும் உன் வாயில்களை பளிங்கு கற்களாலும் உன் மதில்கள் அனைத்தையும் விலை உயர்ந்த கற்களாலும் நான் கட்டுவேன். உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர்தாமே கற்றுத்தருவார். உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவார்கள். நேர்மையில் நீ நிலைநாட்டப்படுவாய். ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போம். நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது. யாரேனும் உன்னை எதிர்த்து கூடினால் அவர்கள் என்னிடமிருந்து வந்தவர்கள் அல்லர். உன்னை தாக்க வரும் எவரும் உன் பொருட்டு வீழ்ச்சியுறுவர். இதோ கரி நெருப்பை ஊதி போர்க்கருவியை அந்த பயனுக்கு ஏற்ப உருவாக்கும் கொல்லனை படைத்தவர் நானே. அதை பாழாக்கி அழிப்பவரை படைத்தவரும் நானே. உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. உன்மேல் குற்றஞ்சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய். ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும் நான் அவர்களுக்கு அளிக்கும் நீதியும் இவையே என்கிறார் ஆண்டவர். இறைவாக்கினர் எசாயா நூல் அதிகாரம் 55. ஆண்டவரின் பேரிரக்கம். தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகின்றீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள். கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். என்னிடம் வாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் என்றுமுள்ள உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவரை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும்
வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியா பிறவின மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ரவேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியா பிறவினத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டுவிடுவாராக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கங்காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும். ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தளரா மனத்தினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல் உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும், உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்போருக்கு விதையையும் உண்போருக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. மனமகிழ்வுடன் நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள். மன அமைதியுடன் நீங்கள் நடத்தி செல்லப்படுவீர்கள். மலைகளும் குன்றுகளும் உங்கள் முன் முழங்கி மகிழ்ந்து பாடும். காட்டு மரங்கள் கைகொட்டி ஆர்ப்பரிக்கும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு மரம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக நறுமணச் செடி எழும்பும். இது ஆண்டவருக்கு நற்பெயர் ஏற்படச் செய்யும். அழிவில்லா என்றுமுள்ள நினைவு சின்னமாயும் அமையும். இறைவாக்கினர் எசாயா நூல் அதிகாரம் 56. மக்களினத்தார் யாவரும் ஆண்டவரின் மக்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் மீட்பு அண்மையில் உள்ளது. நான் அளிக்கும் நீதி விரைவில் வெளிப்படும். இவ்வாறு செய்யும் மனிதர் பேறு பெற்றோர். ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து எந்த தீமையும் செய்யாது தம் கையை காத்து கொண்டு இவற்றில் உறுதியாயிருக்கும் மானிடர் பேறு பெற்றோர். ஆண்டவரோடு தம்மை இணைத்து கொண்ட பிறவினத்தார் தம் மக்களிடமிருந்து ஆண்டவர் என்னை பிரித்து விடுவது உறுதி என சொல்லாதிருக்கட்டும். அவ்வாறே அன்னகரும் நான் வெறும் பட்டமரம் என கூறாதிருக்கட்டும். ஆண்டவர் கூறுவது இதுவே: என் ஓய்வு நாளை கடைபிடித்து நான் விரும்புகின்றவற்றையே தேர்ந்து கொண்டு என் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் அன்னகர்களுக்கு என் இல்லத்தில் என் சுற்றுச்சுவர்களுக்குள் புதல்வர் புதல்வியரை விட மேலான நினைவு சின்னத்தையும் பெயரையும் வழங்குவேன். ஒருபோதும் அழியாத என்றுமுள்ள பெயரை அவர்களுக்கு சூட்டுவேன். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூர்வதற்கும் அவரது ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிறவின மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்களுடைய எரிபலியும் மற்ற பலிகளும்
என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும். சிதறிப்போன இஸ்ரவேல் மக்களை ஒருங்கே சேர்க்கும் என் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது, அவர்களுள் ஏற்கனவே கூட்டி சேர்க்கப்பட்டவர்களோடு ஏனையரையும் சேர்த்து கொள்வேன். இஸ்ரவேலின் தலைவர்கள் கண்டிக்கப்படுதல். வயல்வெளி விலங்குகளே, காட்டு விலங்குகளே, நீங்களெல்லாம் இரை விழுங்க வாருங்கள். இஸ்ரவேலின் சாமக்காவலர் அனைவரும் பார்வையற்றோர், அறிவற்றோர். அவர்கள் யாவரும் குறைக்கவியலா ஊமை நாய்கள், படுத்து கிடந்து கனவு காண்கின்றவர்கள், தூங்குவதையே விரும்புகின்றவர்கள், தீரா பசி கொண்ட நாய்கள், நிறைவே அறியாதவர்கள், பகுத்தறிவில்லா மேய்ப்பர்கள். அவர்கள் அனைவரும் அவரவர் தம் வழிமுறைகளை பின்பற்றுகின்றார்கள். ஒவ்வொருவரும் தம் சொந்த ஆதாயத்தை தேடுகின்றனர். ஒவ்வொருவரும், வாருங்கள், நான் திராட்சை ரசம் கொண்டு வருவேன், போதை ஏற நாம் மது அருந்துவோம், இன்று போல் நாளையும் குடிப்போம், அது இதைவிட சிறப்பாய் அமையும் என்கின்றனர். இறைவாக்கினர் எசாயா நூல் அதிகாரம் 57. இஸ்ரவேலின் சிலை வழிபாடு கண்டிக்கப்படுதல். நேர்மையாளர் அழிந்து போகின்றனர், இதை மனதில் கொள்வார் எவரும் இல்லை. இறைப்பற்றுடையோர் எடுத்து கொள்ளப்படுகின்றனர், அதை கருத்தில் கொள்வார் எவருமில்லை. ஏனெனில் நேர்மையாளர் தீமையை முன்னிட்டு எடுத்து கொள்ளப்படுகின்றனர். அவர்கள் அமைதிக்குள் சென்றடைகின்றார்கள். நேர்மையான வழிமுறையை பின்பற்றுபவர்கள் தங்கள் இறுதி படுக்கைகளில் இளைப்பாறுகின்றார்கள். சூனியக்காரியின் மக்களே, விபச்சாரனின் விலைமகளின் வாரிசுகளே, அருகில் வாருங்கள். யாரை பார்த்து நீங்கள் நகைக்கின்றீர்கள்? யாருக்கு எதிராக வாயை பிளந்து நாக்கை நீட்டுகின்றீர்கள்? நீங்கள் கொடுமையின் பிள்ளைகள் அன்றோ? பொய்மையின் சந்ததி என்றோ? கருவாளி மரத்தோப்பிலும் பசுமையான மரம் ஒவ்வொன்றின் கீழும் காமத்தீயால் எரிகின்றீர்கள். பள்ளத்தாக்குகளிலும் பாறை பிளவுகளின் அடிப்புறத்திலும் உங்கள் பச்சிளம் குழந்தைகளை கொல்கின்றீர்கள். பள்ளத்தாக்கின் வளவளப்பான கற்களினின்று உருவான சிலைகளே உன் பங்கு. ஆம், அவையே உன் பங்கு. அவற்றிற்கு நீ நீர்ம பலியை ஒப்பு கொடுத்துள்ளாய், உணவு படையலையும் படைத்துள்ளாய். இவற்றால் நான் அமைதி அடைவேனோ? வானளாவ உயர்ந்து நிற்கும் மலை மேல் உன் மஞ்சத்தை வைத்துள்ளாய், பலி செலுத்துமாறு அங்கு ஏறி போனாய். கதவுக்கும் கதவு நிலைக்கும் பின்னால் உன் நினைவு குறியை வைத்தாய். என்னை விட்டுவிட்டு உன் மஞ்சத்தை திறந்தாய், ஏறி சென்று அதை விரிவாக்கினாய். எவருடைய படுக்கையை நீ விரும்பினாயோ அவர்களோடு நீ உடன்பாடு செய்து கொண்டாய், அவர்களின் திறந்த மேனியை கண்டாய். நீ என்னையுடன் மோளக்கிடம் சென்றாய், நறுமணப் பொருள்களை பெருக்கிக் கொண்டாய். தொலை நாடுகளுக்கு உன் தூதர்களை அனுப்பினாய், பாதாளம் வரை அவர்களை அனுப்பினாய். உன் வழிபயணம் தொலைவானதால் களைத்து போனாய். ஆயினும் இது வீண் என்று நீ சொல்லவில்லை. புதியதோர் ஆற்றலை உன் கையில் பெற்றாய், ஆதலால் நீ சோர்ந்து போகவில்லை. யாருக்கு நீ அஞ்சி நடுங்கினாய்? நீ என்னிடம் பொய் சொன்னாயே. நீ என்னை நினைவு கூறவில்லை. என்னை பற்றி உன் மனதில் எண்ணவும் இல்லை. நெடுங்காலமாய் நான் அமைதியாய் இருந்ததால் அன்றோ நீ எனக்கு அஞ்சாதிருக்கின்றாய்? உன் நேர்மையும் உன் செயல்களையும் நான் எடுத்துரைப்பேன், ஆயினும் அவை உனக்கு உதவா.
நீ துணை வேண்டி குரலை எழுப்பும்போது நீ திரட்டிய சிலைகள் உன்னை விடுவிக்கட்டும். காற்று அவை அனைத்தையும் அடித்து கொண்டு போம். வெறும் மூச்சே அவற்றை ஊதி தள்ளிவிடும். ஆனால் என்னிடம் அடைக்கலம் புகுவோர் நாட்டை உரிமையாக்கிக் கொள்வர். என் திருமலையை உடைமையாய் பெறுவர். நலமும் துணையும் நல்கும் ஆண்டவர். அமையுங்கள், பாதையை அமையுங்கள், அதை தயார் செய்யுங்கள். என் மக்களின் வழியிலிருக்கும் தடையை அகற்றுங்கள் என கூறப்படும். உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்னும் பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே. உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகின்றேன். நொறுங்கிய உள்ளத்தினரோடும் நலிந்த நெஞ்சத்தினரோடும் நான் வாழ்கின்றேன். நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் அவர்களோடு நான் குடியிருக்கின்றேன். ஏனெனில் என்றென்றும் நான் குற்றஞ்சாட்ட மாட்டேன், எப்பொழுதும் சினம் கொண்டிருக்க மாட்டேன். ஏனெனில் நான் தோற்றுவித்த உயிர் மூச்சாகிய மனித ஆவி என் திருமுன் தளர்ச்சியடைந்துவிடும். பேராசை என்னும் தீமையை முன்னிட்டு நான் இஸ்ரேல் மீது சினமடைந்து அவனை அடித்து நொறுக்கினேன். சீற்றங்கொண்டு என்னை அவனுக்கு மறைத்து கொண்டேன். அவனோ என்னை விட்டு விலகி மனம் போன போக்கிலே சென்றான். அவன் சென்ற பாதைகளை கண்டேன். ஆயினும் அவனை குணமாக்குவேன். அவனை நடத்தி சென்று அவனுக்கு மீண்டும் ஆறுதல் அளிப்பேன். அவனுக்காக அழுவோரின் உதடுகளில் நன்றி ஒளி எழச் செய்வேன். தொலைவில் இருப்போருக்கும் அருகில் இருப்போருக்கும் அமைதி அமைதி என்கிறார் ஆண்டவர். அவர்களை நான் நலமடைய செய்வேன் என்கிறார் ஆண்டவர். கொடியவரோ கொந்தளிக்கும் கடல் போல் இருக்கின்றனர். அந்த கடலால் அமைதியாயிருக்க வியலாது. அதன் நீர்த்திரள்கள் சேற்றையும் சகதியையும் கிளறிவிடுகின்றன. கொடியோருக்கு அமைதியே இல்லை என்கிறார் என் கடவுள்.